அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 7ஆம் தேதி அன்று சந்திர கிரகணமானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இதனால கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்படுகின்றன. அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றமான ஒரு திருப்பங்கள் காணப்பட போகிறதா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா விடாமல் இவர்களுக்கு துரத்தி கொண்டிருந்தது மீண்டும் அந்த ஒரு பிரச்சனைகளானது இப்பொழுதும் காணப்பட போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. ஜூன் மாதத்தினுடைய 7ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த அமாவாசையும் நிகழ்ந்திருக்கு. இதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணங்களானது ஏற்படுகின்றன. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களை விட இப்பொழுது பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இது காணப்பட போகின்றன. மேசராசியில் ஆட்சி பெற்ற அமர இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினால பயணங்கள் முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடும். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைகளானது மிகவும் இவர்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல இவர்களுக்கு ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு கிடையாது. இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய கடந்த சில மாதங்களை ஒப்பிடும் பொழுது சில முன்னேற்றங்கள் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் உங்களுடைய வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும், பொருளாதாரங்களும் மேம்படும். அதேபோல் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளானது இப்போ பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்பட போகிறது. உங்களுடைய குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிம்மதியும் ஏற்படும். அலுவலகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் புதிய வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வேலைகள் கிடைக்கும். 3ஆம் பிறை சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் இருக்கும். அதேபோல் இந்த மாதத்தில் நீண்ட அல்லது குறுகிய தூரங்கள் பயணங்கள் செய்வீர்கள். பயணங்கள் நல்ல ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்குங்க. செல்வாக்கு மிக்கவர்களுடன் உறவுகளை வளர்த்து கொள்வீர்கள். அதே போல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் இப்பொழுது நீங்கள் பெறலாம். அதேபோல் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக முடிக்க பெறுவீர்கள். உங்களுடைய நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். உங்களுடைய நிதிநிலைகளானது இப்பொழுது மேம்படும். பழைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு பணவரவானது இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே எங்கிருந்தோ ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. அந்த ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா விட்டுவிடக்கூடாது. இல்லையெனில் அத்தகைய வாய்ப்பை பெற நீண்ட நேரங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல்களும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு முற்றிலுமே சாதகமாக இருக்குங்க. அதே போல் இந்த நேரத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருச்சக யோகங்களும் ஏற்படுகிறது. இது வேலை, தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான விளைவுகளையும் கொடுக்கும். அதேபோல் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீரென்று சில வீட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அலைய வேண்டியும் இருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பேச்சிலும் நடத்திலும் பார்த்தீங்கன்னா பணிவுடன் இருக்க வேண்டும். இந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்ல வேண்டும்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை. அதே போல பெண்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே தான் சொல்ல வேண்டும். வீண் கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் சகோதரர்களுடைய வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு மறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலைகளே உங்களுக்கு காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் இப்பொழுது கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலைகள் உங்களுக்கு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளானது இப்பொழுது தாமதப்படும். துறையினருக்கு கிரக சூழ்நிலைகளானது இப்பொழுது சாதகமாக இல்லாதனால சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன்கள் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதுனால எங்கு இருந்தாலுமே ருசியான உணவை இப்பொழுது உண்டு மகிழ்வீர்கள். அதே போல இந்த புதனுடைய சஞ்சாரத்தினால மன நிம்மதிகள் உங்களுக்கு ஏற்படும். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை இப்பொழுது நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். செயல்திறமைகள் உங்களுக்கு கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதேபோல் மனதில் நிம்மதியும் ஏற்படும். சுற்றத்தினருடைய வருகையும் இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட நீங்கள் எளிதாக செய்து முடித்திடுவீர்கள். மாணவர்களுமே கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது மிகவும் நல்லது. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைப்பதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகளுடன் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலங்களும் உண்டாகும். விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் பேச்சு திறமையினால காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். சின்ன விஷயங்களால மன நிறைவுகள் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மைகளும் உண்டாகலாம். அதேபோல் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பது குறைப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வாகனங்களால் செலவும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவும் அதேபோல் உடல் சோர்வுகளும் பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். அதேபோல் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லது. பெண்கள் பேச்சு திறமையினால காரியங்களை பார்த்தீங்கன்னா எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவை உங்களுக்கு தரும்படியாக நடக்கும். அதேபோல் அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டங்களானது சில நற்பலன்களை தந்தாலுமே மன கஷ்டமும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்வது மிகவும் நல்லது. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. எதிர்ப்பாளினர்களிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண தேவைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் திறமையாக சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகளே காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கே காணப்படும். அதேபோல் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த. எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக முடியுங்க. ஆனால் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் பரிகாரமாக முருகனுக்கு பரிகார பூஜைகளை செய்வதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவதும்
உங்களுடைய கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை வந்து தரும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.